பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றி வணக்கமும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெஜிடபிள் பிரியாணி. இந்த மண் பாத்திரத்தில் வச்சு ஒரு வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு நான் சீரகச்சம்பா அரிசி எடுத்திருக்கேன். சீரகச்சம்பா அரிசி ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். 400 கிராம் எடுத்திருக்கேன். அதை நம்ம இந்த காய்கறிகளை வேக வைக்கிறதுக்குள்ள கொஞ்ச நேரம் ஊறட்டும். தண்ணி ஊற்றிருக்கேன். அது போக என்னென்ன காயின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், அதாவது கொஞ்சம்னா 2 சேர்த்து 100 கிராம், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. எப்பவும் போட மாட்டேன் உருளைக்கிழங்கு, நான் இன்றைக்கி இது ஒரு சின்ன உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பல்லாரி 1, தக்காளி குட்டி குட்டியாக 2. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், பிரியாணி தூள், இந்த ஸ்பைசின்னு சொல்லுவோம்ல அது, அப்புறம் புதினா மல்லி அலசி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வேக வச்ச பச்சை பட்டாணி, இவ்வளோதான். இப்போ சட்டியில் நெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா காஞ்சி புகை வந்துகிட்ருக்கு. அதோடு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவோம். போதும், எண்ணெய் ஊற்றிட்டேன். நிறைய ஒரு 50 மில்லிக்கு 75 மில்லிக்கிட்ட ஊற்றியிருக்கேன். சட்டி நல்லாவே காஞ்சிருக்கு இல்லையா? எண்ணெய் ஊற்றணும், சீக்கிரம் காஞ்சிரும். அதில் நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அந்த பொருள்களை போட்டுருவோம். கல்பாசி, கிராம்பு, பட்டை இதுகளை போட்டிருக்கு. இதுயெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் ஃபஸ்ட்டு போடணும். பச்சை மிளகாயிலையே எடுக்கலை, நான் ரொம்ப காரம் சேர்க்க மாட்டேன், அதனால் பச்சை மிளகாய் எடுக்கலை. இப்போ இதில் எப்படி நம்ம செய்ய முடியுதுன்னு பார்க்குறதுக்கு தான் ரொம்ப நாள் புழங்காமல் வச்சுருந்தேன். ஒரே ஒரு நாள் ஏதோ செஞ்சேன், கம்மஞ்சோறு செஞ்சேன். அதுக்கப்புறம் இப்போ தான் எடுத்திருக்கேன் இந்த சட்டியை. இப்போ வெங்காயம் போடுவோமா? பொரிஞ்சிருச்சு பாருங்கள், எண்ணெயே கொதிக்குது. வெங்காயம் போட்டிருக்கேன், பெரிய வெங்காயம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதை கிளறுற கரண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெங்காயம் எண்ணெயில் நல்லா முழுன்னு வேகுது பாருங்கள். போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது போட்டதுனால தான் இந்த சத்தம். சரி, இப்போ நம்ம தக்காளி போட்டுருவோம். தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும். மண் சட்டி இல்லையா, அதனால் தக்காளியும் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வதங்கிருச்சு. இப்போ இதில் இந்த பிரியாணி புதினா மல்லி இலையை போடுவோம். நான் எப்போவுமே இந்த பிரியாணிகளுக்கு தக்காளி, புதினா, மல்லி 3யுமே அரைச்சி ஊற்றுறது வழக்கம். இன்றைக்கி அப்படியே தான் போடுறேன். ஆனால் நிறையவே இருக்குது, நிறைய போடுறேன், நல்லது தான். போட்டாச்சு. இதுவும் கொஞ்சம் சுருளட்டும்.
இந்த இலையும் கொஞ்சம் சுருளட்டும். போதும். இப்போ நம்ம வந்து இந்த மிளகாய் பொடியும் பிரியாணி பொடியும் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றுறேன். அவ்வளோதான். மசாலாலாம் நம்ம ரொம்ப சேர்க்கலை, இலைகள் தான் போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கேரட் அள்ளி போட்டுறேன், அப்புறம் உருளைக்கிழங்க போட்டுறேன், அப்புறம் வந்து பீன்ஸையும் போட்டுறேன். இதெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த பட்டாணி போடும். ஏன்னா அது ஏற்கனவே வேக வச்சேன், அதனால் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இப்படி இந்த தீயிலேயே வேகட்டும், இந்த தண்ணியிலே வேகட்டும். இதில் தண்ணி ஊற்ற வேணான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுருவோமா? காய்கறிகளில் பிடிக்கணும்ல, அதனால் இந்த உப்பு மட்டும் போட்டுறேன், கொஞ்சமாக மட்டும் போட்டு. இந்த சட்டி எவ்வளோ வேகும்னு தெரியல. நான் 400 கிராம் போட்டிருக்கேன். இது அரிசி வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரி, இந்த காய் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். காய்கறி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வேகிற நிறமே ரொம்ப நல்லா இருக்குது. எண்ணெயில் தான் வதங்குது. எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஊற்றிருக்கேன், நல்லா தான் இருக்கும். ரொம்ப அடர்த்தி இல்லாத எண்ணெய் தான். இது வந்து பட்டாணி போட்டாச்சு. இதுவும் சேர்ந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். பட்டாணி வேகணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு பார்ப்போமா? வழுக்குது, ஆக இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகணும். ஆனால் அரிசி போட்டு தண்ணி ஊற்றி அதோடு வேகும்போது ரொம்ப தான் குழஞ்சி போகும். அதனால் ரொம்ப நேரம் வேணாம். நானும் பார்த்திங்கன்னா பெரிய சமையல் மாஸ்டர்லாம் கிடையாது. எனக்கு வந்து எல்லாருக்குமே பிரியாணி செஞ்சாங்கன்னா சமயத்தில் குழஞ்சி போகும், சமயத்தில் தண்ணி பற்றாமல் வரன்னு இருக்கும். ஒரே மாதிரி தான் செய்வோம், ஆனால் அப்படி ஆகிடும். அது அந்த காய் அந்த அரிசியோட வாகு தான் அந்த மாதிரி ஆகுறது. பாருங்கள், இப்போ தண்ணியே வற்றிருச்சு. நான் எப்போ பக்கத்தில் சுடுதண்ணி வைப்பேன், இன்னைக்கு வைக்கலை. பச்சை தண்ணியை தான் ஊற்ற போகிறேன். நான் தண்ணி ஊற்றலாமா? இது எவ்வளோ தண்ணின்னு கேட்டிங்கன்னா 400 கிராம் அரிசி போட்டிருக்கேன். 400 கிராமுக்கு 600 ml தண்ணி ஊற்ற போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த டம்ளர் தான் கணக்கு. இது 200 கிராம், 200 மில்லி இருக்கும். 200 மில்லின்னா 3 டம்ளர் ஊற்றலாம். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் கிடையாது, 1.5 டம்ளர் தான். ஏன்னா அரிசி வந்து சீரக சம்பாங்கிறதுனால குழஞ்சி போகுமோ என்னமோ தெரியல. அதனால் நான் கொஞ்சம் தண்ணியை குறைச்சி தான் வைக்கிறேன். ஒருவேளை சப்போஸ் பிரியாணி வேகலைனாக்கா நம்ம சுடுதண்ணியை லேசாக மேலே தெளித்து மறுபடியும் மூடி வச்சாக்கா வெந்துடும். ஆனால் குழஞ்சி போனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இப்போ நான் 600 ml தண்ணி ஊற்ற போகிறேன். 600 ml தண்ணி ஊற்றுனேன்னு சொன்னேன் இல்லையா? அது பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. இதில் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்கலாம். மதியம் விட்டுட்டேன். கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்தோம்னா நல்ல ருசியாக இருக்கும். உப்பு, அரிசிக்கான உப்பு வந்து கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து அரிசியை போட்டுறோம்.
அரிசியை இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, கையில் அள்ளி தான் போடணும். அது வீடியோவுக்காக வேறு வழி இல்லாமல் அப்படி செய்யுது. கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி தான் போடணும். அரிசியை போட்டேன்னா அரிசி போட்ட பிறகு கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ வந்து லேசாக கரண்டியே சூடாயிருச்சு, என்னால் பிடிக்க முடியல. லேசாக கொடுத்துருவோம், ஒரு தரம் கிளறி கொடுத்துருவோம். ஏன்னா உப்பு வந்து எல்லாத்துலேயும் பிடிக்கணும், அவ்வளோதான். இதை கிளறிட்டு நல்லா மூடிட்டு போய் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்த்தா டீ ஃபுல்லாக சிம்மில் குறைச்சிடலாம். குறைச்சிட்டேன் நான். இப்போ வந்து கொஞ்சம் வேகலைனா கூட சட்டியோட சூடுலேயே அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே வெந்துடும். சட்டியோட சூடுலேயே கொஞ்சம் வெந்துடும். இப்போவே பாருங்கள் அப்படியே நல்லா பின்னுன மாதிரி வருது. நம்ம வந்து ஒரு 3/4 வாசி மூடிட்டு, கரண்டி வைக்கலைன்னு சொன்னதை கேட்காது. அப்படி 3/4 வாசி மூடிட்டு நான் சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பு. ஆனால் எப்படி கொதிக்குது பாருங்க. அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம உட்காந்துருந்துட்டு வந்து அதோட நிலைமையை பார்த்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். பிரியாணி திறந்து பார்த்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா வெந்திருக்கு, 3/4வாசிக்கு மேலேயே வெந்திருக்கு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் நான். 3/4வாசிக்கு மேலே வெந்த இந்த சாதத்தை அப்படியே நம்ம வந்து தம்மும் போட வேணாம், கிம்மும் போட வேணாம். இந்த தட்டை வச்சு மட்டும் மூடி வச்சிட்டோம்னா போதும், அப்படியே புழுங்கி வெந்துடும். மூடியாச்சு. அது திறந்து ரெடியானதும் திறந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இப்போது பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கவே அழகாக இருக்குது, பொழு பொழுன்னு இருக்குது, உதிரியாகவும் இருக்குது, அதே நேரம் நல்லா வெந்தும் இருக்குது. இன்னுமே மண் சட்டியில் சூடு அப்படியே இருக்குது. இங்கே பாருங்க, நல்லா பிசைஞ்ச மாதிரி ஆகுது. மண் சட்டியில் சூடு அப்படியே இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம கொஞ்சம் அடியில் காய்கறியோட கிளறித்தான் விட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் அடியில் காய்கறியோட கொஞ்சம் சிந்திட்டேன். பிரியாணி எடுத்து சாப்பிடலாமா? நிஜமாகவே மணக்குது. பரவாயில்ல, நான் வந்து இந்த சட்டியில் இந்த சாதம் செஞ்சுட்டேன். காய்கறி வெஜிடபிள்ஸ் பிரியாணி செஞ்சுட்டேன். அதை வந்து எடுத்தும் வச்சிட்டேன். இந்த காய்கறி பிரியாணியோட சாப்பிட்றதுக்கு ஆம்லெட் இல்லை, அவிச்ச முட்டை, மிளகுத்தூள் தூவி இருக்குது. அதோட தயிர் வெங்காயம், சூப்பரான சைடிஷோடு நம்ம வந்து இந்த வெஜிடபிள் பிரியாணியை சுவைக்க போகிறோம். சூடாக தான் இருக்குது. அதோட வாசனையே நமக்கு அதோட டேஸ்ட்டை சொல்லிடும். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. சுடுது, நான் அப்புறம் சாப்பிட்டேன். நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு, இந்த சேனலுக்கு புதிதான வந்தவங்களாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, முடிஞ்சால் ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு, இல்லைன்னா நேர்லேயே வந்து சொல்லிடுங்க.
சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு போடலாம். வெஜிடபிள் பிரியாணி தான், ஹெல்த்தியானது தான். அதனால் சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவிலையும் உங்களை பார்க்க நாங்கள் ஆவலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.